வணக்கம் மக்களே, நீங்கள் திருப்பு மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. தெளிவாக எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அந்த கிராமத்து ஸ்டைலில் பாட்டியோட கைப்பக்குவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக வருங்க. வெங்காயம், தக்காளி பழம் இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு சில்லு தேங்காவை சேர்த்துக்காங்க. நான் இதில் உங்களுக்கு கம்மியாக தான் கட்டியிருக்கேன், ஆனால் முழுசாக ஒரு சில்லு தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கிரேவி ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. மண் சட்டியை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொடிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் தான் வெந்தயத்தை சேர்க்கணும். வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆன பிறகு 4 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுதோம். இந்த தக்காளி பழம் உடனே வதங்கிறதுக்கு நம்ம கூடவே உப்பை சேர்த்தோம்னா அது சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தாங்க வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா தீய விடாமல் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் வந்துட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா சேர்த்து அந்த மசாலா நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்துக்காங்க மக்களே. சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அந்த மேலே உள்ள முறையெல்லாம் கொதித்து அமிங்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீனை சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி சாலை மீன் தாங்க. இது நம்ம திருநெல்வேலி சைடில் சாலை மீன் சொல்லுவோம். மீன் குழம்பு பொடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கூடி இந்த மீன் குழம்பு பொடி சேர்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா இறங்கி உங்களுக்கு கமன்னு அந்த பாட்டி கைப்பக்குவத்தில் சூப்பராக வருங்க மீன் குழம்பு. பாருங்கள், இப்போ மீனை சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு கொதி விட்ட பிறகு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கி வச்சோம்னா அந்த மண் சட்டியோட மணமும் அந்த மீனோட மணமும் எல்லாம் சேர்ந்து சும்மா கமன்னு வீடே மணக்குங்க. வேறு லெவலில் வரும் நம்ம மீன் குழம்பு. நீங்கள் ஒரு ஆட்டம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சேனலை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஒரு கொதி பாருங்கள். இப்போ மீன் குழம்பை இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதான். மீன் குழம்பை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அப்படி பாருங்கள் மக்களே, அந்த கிரேவி நல்லா கொதித்து கட்டியாக அழகாக அந்த ஃபினிஷிங்கோட சாலை மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வாயில் எடுத்து அப்படியே போடலாங்க. முள்ளு எதுவுமே நம்ம ஒதுக்க வேண்டாம். அப்படியே போட்டு சமைச்சு சாப்பிட்றலாம். வேறு லெவலில் இருக்கும். கிரேவியை பார்த்துக்கோங்க, பார்த்தா எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவை உங்கள் பொண்ணான கைகள்னால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.